ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான பீகாக்கும் லோரியல் பீடு வச்சு ஒரு நீட்டான ஒரு ப்ரூச் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பீகாக் பெண்டன்ட் எடுத்திருக்கேன். நான் சிங்கிள் பெண்டன்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரூச்சை பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் ஒரு 2-3 இடத்துல கொடுத்துட்டு ஸ்லீவில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பீகாக் பெண்டன்ட் வந்து ஹெட் பார்ட்டில் மட்டும் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் லோரியல் பீடுன்னு சொல்லுவாங்க. ஜுவல்லரி மேக்கிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதை வந்து அவ்வளோத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம். நான் அப்பப்போ தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரோப்போடு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அதனால் எனக்கு நான் தேவைப்படுறது அளவு மட்டும் எடுத்துக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் சேஃப்டியாக வச்சுக்கோங்க இந்த பீட்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் அந்த கம்பிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக அந்த பீக்காக்கை சுற்றி நான் இந்த லோரியல் பீட் தான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பீக்காக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீக்காக்கை ஹெட் பார்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும், மற்ற சைடு ஹோல்ஸ் இருக்காது. நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா ஹெட் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கீழேருந்து நீடியில் நான் மேலே எடுத்துகிட்டு பீக்காக்கை கையில் வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பீக்காக்கோட ஹெட் பார்ட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடியில் விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பீக்காக்கை அப்படியே கிளாத்தில் அட்டாச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு நீடியில் பஞ்ச் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட்லேருந்து நீடியில் எடுத்து பீக்காக்கு ஹெட் பார்ட் வழியாக உள்ள ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு அதை ரைட் சைடில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே லாக் ஆயிரும். இது வந்து அங்கே இங்கே மூவ் ஆகிட்ருக்கும். ஏன்னா நம்ம ஒரே சைடு மட்டும்தான் நம்ம இதை வந்து லாக் பண்ணியிருக்கோம். அதனால் மூவ் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய வால் பகுதியில் கொஞ்சம் ஃபெதர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். நமக்கு க்ளூ போட்டிங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படி கூட பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். B7000 க்ளூ போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். லாங்காக த்ரெட் எடுக்காதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா இப்போ இப்படி மாதிரி சிக்கு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக லாக் ஆயிரும். அப்படியே சிக்கு விழுந்தாலும் அதை எடுத்து நீட்டாக பண்ணிவிட்டு அடுத்தால ஸ்டிச் கொடுங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் தெரியறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2-3 ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதனுடைய பாடி பார்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஃபெதருக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டில் மட்டும் நான் கொஞ்சம் நீடியில் கீழேருந்து எடுத்து ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது சேம் கலர் ப்ளவுஸை, அதாவது என்ன கலரில் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இது வெளியில் வந்து அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம இதை சுற்றி இந்த பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பீடாக சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அது ஒவ்வொரு 3 பீடு சேர்ந்து ஒரு பஞ்சஸ் ஆஃப் பேர்ல் பீடு மாதிரி நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வெளியில் தெரியாது. நீங்கள் சேம் ப்ளவுஸ் கலர் என்ன கலரோ அந்த கலரில் சூயிங் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பக்கமும் தலை பக்கத்தில் உள்ள அந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பாடி பார்ட்லேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த லோரியல் பீடு பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஹேங்கிங் போடுற மாதிரி தான் இருக்கும். கீழே ஒரு சின்ன சுகர் பீடு கொடுத்துருப்பாங்க. அந்த பேர்ல் பீடு மேலே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேங்கிங் அந்த நமக்கு மேலே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம 3 பீடை ஒன்று போல் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு சிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நாட்டும் கரெக்டாக விடும், நமக்கு சிக்கும் விழாது. அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து அது ஹெட் பார்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி இந்த லோரியல் பீட்ஸை கொடுக்குறேன். நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம், அந்த பீக்காக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு சாரியோட கலரில் கட் பீடு சுகர் பீட்ஸ்லாம் இருக்குது. ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் ஜர்தோசி கூட ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஹேங்கிங் மாதிரி நீங்கள் இந்த லோரியல் பீடை கொடுக்கலாம். ஏன்னா பீக்காக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லேயரில் வந்து ஒரு 2 லேயரோ இல்லை ஒரு சிங்கிள் லேயரோ கொடுத்தீங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் இந்த பீடு வரும்போது நமக்கு பீக்காக்கு இன்னும் எம்போஸ்டாக தெரியும். நான் உங்களுக்கு இதை இப்படி ஸ்டிச் பண்ணலாம், இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட் பீடு சென்டரில் கொடுத்து கூட நீங்கள் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் இந்த பீடை கொடுத்து கூட ஒர்க் பண்ணலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த டிசைனை எம்போஸ்டாக கொண்டு வாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ரூச் வந்து பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி. பிகினராக இருக்கிறவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அந்த நம்ம பீக்காக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு
இந்த லோரியல் பீடு சிங்கிளாக இருக்கும். அதை 3யும் ஒரு 3 பீடு எடுத்துக்கோங்க. நான் 3 பீடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு 5 வேணுன்னா 5 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பீடு ஒன்றையும் 3ன்னா 3யும் ஒன்று போல் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் நமக்கு 3 பீடு இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ராக்லனா சென்டரில் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம், அழகாக இருக்கும். 2 3 பீக்காக்கு வர்ற மாதிரி மேலே ஒன்று சைடில் 2 பக்கமும் கீழே ஒன்று அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 சேர்ந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃப்ராகு கிட்ஸோட பட்டுப்பாவாடை சட்டைக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம சுடிக்கு டாப்புக்கெலாம் ப்ளைன் டாப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். லோரியல் பீடு பார்த்திங்கன்னா கலர் கிடைக்குது, நிறைய கலர்ஸு. எனக்கு கிடைக்கல, நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிடைக்கிற வேறு, அதாவது பேண்ட்டோட கலரு, சாரியோட கலர் அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலில் ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 300 மட்டும்தான். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் வந்து ரெண்டுமே கவர் ஆயிரும். நீங்கள் ஸ்டிச்சு ப்ளவுஸ் அன்ஸ்டிச்சு ப்ளவுஸில் நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் போட்டு எனக்கு ப்ராஜெக்ட் மாதிரி சென்ட் பண்ணணும். இது வந்து 1 மந்த்து கோர்ஸு தான். நான் இப்போ லேட்டாக அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜூலை மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்குது, ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணலாம். வேறு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க. என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெட்டீரியல் வேணும்னு என்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா 1000 ப்ளஸ் ஷிப்பிங்கு. உங்களுக்கு நியர்பை ஷாப்பிங் கிடச்சிச்சின்னா நீங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த ப்ரூச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படி டிஃப்ரெண்ட்டான நிறைய ப்ரூச்சஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தேன். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேப்பு விட்டு உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப்பு விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த பீக்காக்கு கொஞ்சம் தனியாக தெரியும். பார்க்குறதுக்கு இதை விட நல்லாவே நீட்டாக இருக்கும். நெருக்கமாகவும் கொடுக்கலாம், கொஞ்சம் தள்ளியும் கொடுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். பார்த்து உங்களுக்கு என்ன டிசைனில் அதை பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மெட்டீரியல்ஸை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து இங்கே எங்கள் ஊரில் தான் நான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஹோல்சேல் ஷாப் வந்து அவங்க வந்து ஹோல்சேல்னால் கிலோ கணக்கிலலாம் அவங்க கொடுக்கல. இது ரேட் அதிகனால நான் கம்மியாக வாங்கி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்பப்போ நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நானும் வாங்கி சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லோரியல் பீடு ஸ்டிச் பண்ணும்போது போய் லாக் ஆகி சிக்காயிடுச்சு. ஏன் தெரியுமா? நான் பார்த்தீங்கன்னா ஒரு பீடை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பீடையும் போட்டு திருப்பி நான் 3ஐயும் ஒன்று போல் சேர்த்துட்டு லாக் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் எனக்கு சிக்காயிடுச்சு. நான் திருப்பி கட் பண்ணிவிட்டு அதை அந்த முடிச்சு போட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு பீடை இப்போ 3 பீடு கொறுக்குறீங்கன்னா 3 பீடையும் ஒன்று போல் கொறுத்துட்டு அந்த 3 பீடை முதல்ல துணி வரைக்கும் கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீடியில் பக்கத்தில் பஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பஞ்ச் பண்ணி கீழே ஃப்ரேமுக்கு கீழே எடுக்கிற தண்டியும் நீங்கள் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சிக்கெல்லாம் விழாது, நீட்டாக நமக்கு ஈஸியாக போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்த்து அதை முடிச்சு எடுக்கிறதுக்கு லாக் வந்து சரியாக எடுக்க முடியல. அதனால் நான் கட் பண்ணிட்டேன். அது ஒரு பீடு மட்டும்தான் எனக்கு லாக் ஆகிருக்குது. 2 பீடை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அகைன் கீழேருந்து நீடியில் மேலே விட்டு நான் வந்து அதை இது பண்ணிடுறேன். சில டைமில் இந்த மாதிரி லாக் விழுந்துச்சுன்னா நம்ம கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி மேலேயும் கீழேயும் லைட்டாக மூவ் பண்ணி விட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். எனக்கு எப்படியோ போய் சிக்கிருச்சு. ஷூயிங் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீடெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக ஒர்க் பண்ணணும். நம்ம கொஞ்சம் வேகமாக இழுத்தா கூட போய் சிக்காயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஹேண்ட் ஒர்க்கு தான் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங்கோடு நமக்கு கிடைக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நான் இப்போ வந்து அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ வந்து எப்படி அனுப்புவீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் இவங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேசிக் லெவலில் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன்.
மேக்ஸிமம் வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து குரூப்பில் இருக்க மெம்பர்ஸுக்கு வந்து ப்ரைவேட்டாக நான் ஷேர் பண்ணிடுவேன். அதனால் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நான் சொல்கிறேன். இது ரெக்கார்டட் வீடியோ தான். இப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோஸாக எடுத்து புது பேட்சுங்கிறதுனால இப்போ தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ இதை வரைக்கும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரூச் இது. ஆனால் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தனால பீகாக் எனக்கு கொஞ்சம் தெரியல, மைனூட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க இந்த ப்ரூச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். கீப் வாட்சிங்.